அதிமுக கூட்டணியிலே இணைந்த புதிய கட்சி மகிழ்ச்சியில் எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது அதிமுகவிற்கு மட்டுமல்ல மற்ற அரசியல் கட்சிகளுக்கும் மிக மிக ஒரு முக்கியமான ஒரு தேர்தல். இந்த தேர்தலில் அதிமுக கண்டிப்பாக வெற்றி வகை சூடி திமுகவை வெளியேற்றிவிட வேண்டும். அதிமுகவுடைய ஆட்சி என்பது தமிழகத்திலே இருக்க வேண்டும். அதாவது திமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி என்பது பலமாக இருந்து கொண்டு, ஆனால் அந்த கூட்டணியிலே காங்கிரஸுக்கும் பாத்தீங்க அப்படின்னா மதிமுக போன்ற கட்சிகளுக்கு இடையேயான போட்டி என்பது மிகப்பெரிய அளவில் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். சமீபத்தில் வைகோவுடைய நடைப்பயணத்திற்கு காங்கிரஸை சேர்ந்த யாருமே வர கிடையாது. அதற்கு பின்புலத்திலே பல விஷயங்கள் என்பது சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே போல திமுகவிற்கும் காங்கிரஸுக்கும் இடையே ஏகப்பட்ட வார்த்தை மோதல் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முக்கியமான நபர் கூட தமிழகம் என்பது கடன் வாங்குவதில் தான் முதலிடத்திலே இருக்கிறது என கூட சொல்லியிருந்தார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுகவின் பக்கம் கூட்டணி என்பது சரியான முறையிலே கிடையாது. திமுகவை கம்பேர் பண்ணக்கூடிய விஷயத்தில் அதிமுக கூட்டணியிலே கோட்டை விட்டு விட்டது என நிறைய நபர்கள் சொல்லுகிறார். ஆனால் இன்னும் திமுகவிலே தொகுதி பங்கீடு என்பது பிரித்து முடிக்கப்படல, அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் கொடுக்கப்படல. எப்படிப்பட்ட ஒரு சூழலில் அந்த திமுக கூட்டணி இருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகள் அதிமுகவின் கூட்டணிக்குள் வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னே கூட. அதன் அடிப்படையிலே தமிழகத்தில் தேர்தல் கூட்டணியை உறுதி செய்யும் வேலைகளில் அனைத்து அரசியல் கட்சிகளும் இறங்கியிருக்காங்க. அந்த வகையில் அதிமுக கூட்டணியில் மீண்டும் இடம்பெறுவதை அகில இந்திய பார்வர்டு பிளாக் கட்சி உறுதி செய்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லும். 2026 தேர்தலை அதிமுக தலைமையில் எதிர்கொள்ள இருப்பதாக கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் கதிரவன் அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். ஏற்கனவே புரட்சி பாரதம் கட்சியும் அதிமுக கூட்டணி என தெரிவித்திருப்பதும், அதே போல தற்சமயம் பாத்தீங்க அப்படின்னா அகில இந்திய பார்வர்டு பிளாக் கட்சியும் அதிமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம், எடப்பாடி பழனிசாமியுடைய வழியிலே நாங்கள் பயணிக்க இருக்கிறோம் என அதிரடியான அறிவிப்புகளை கொடுத்திருப்பது அதிமுக மத்தியில் சற்று மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் ஜனவரி 9ஆம் தேதி தேமுதிக அதிமுக கூட்டணிக்குள்ளே வரப்போகிறது. அடுத்த கட்டமாக பாமகவும் அதிமுக கூட்டணிக்குள்ளே வரப்போகிறது. அடுத்து தமது மதிமுகவாகட்டும் அல்லது இன்னும் ஒரு கட்சி என்பது திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறி அதிமுக கூட்டணியிலே இணைவதற்குரிய வேலைப்பாடுகள் என்பது மிக தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது என தற்போது செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் கூட்டணி என்னதான் பலமாக இருந்தாலும் அங்கே தமிழக மக்கள் அந்த கடந்த ஆட்சிகளையும் இப்போது இருக்கக்கூடிய ஆட்சியும் நினைத்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறாங்க. கடந்த ஆட்சியிலே பிரச்சனை என்பது தமிழக மக்களுக்கு எப்படி இருந்தது, அதே போல தமிழக போலீசாருடைய அந்த வேலைப்பாடுகள் எப்படி இருந்தது, தற்போது போலீஸ் துறையை கைவசம் வைத்திருக்கக்கூடிய முதல்வருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என அனைத்தையுமே 2026 சட்டமன்ற தேர்தலிலே தமிழக மக்கள் கண்டிப்பாக தெரிவிப்பார்கள் அப்படின்னே கூட சொல்லுவோம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.